ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். எறும்ப பொடி வச்சு கொள்றான், எலிய பொறி வச்சு கொள்றான், பால்கனில புறா வரக்கூடாதுன்னு நெட்டு கட்டுறான், பள்ளிய வீட்டுல இருந்து விரட்டுறான், வார ஆனா ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வாங்கி வெட்டி வறுத்து திங்கிறான், கேட்டா டாக் லவர்ன்றான். என்ன நியாயம் இது அப்படின்னு விவேக் வச்சு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதும் நாய் பிரச்சனை தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இந்தியால இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற மிகப்பெரிய இஷ்யூ ஸ்ட்ரே டாக் இஷ்யூ, தெரு நாய் பிரச்சனைகள் தான். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, யாரால அதிகமாச்சு, ரீசெண்டாக கோர்ட் சொன்ன ரூலிங் என்ன, அதற்கு கிளம்பிய எதிர்ப்புகள் என்ன, வெளிநாடுகள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதுக்கு பிராக்டிகலான சொல்யூஷன்ஸ் இருக்கா, இருந்தா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பத்திலாம் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். எம்ஜிஆரோட ஆட்சி காலத்துல கோமதி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாட்டு நாய்கள் மேல பயங்கர பிரியமா இருந்திருக்குது. அவங்க சைதாப்பேட்டையில இந்த நாட்டு நாய்கள் இனப்பெருக்க ஒரு முகாம் மாதிரி நடத்தி அது எல்லாத்தையும் பிரீட் பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஸ்லோ ஆச்சு. யாரும் சரியா கண்டுக்கல. வந்தமா பானமா அப்படின்ற மாதிரியான அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேல பெருசா ஃபண்டிங் இல்ல. சோ அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே ஆரம்பிச்சது. சோ இனப்பெருக்கம் அதிகமாகி வெளியே அது எல்லாம் தெருநாய்களா மாறுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல தெருநாய்களா சுத்திட்டு இருக்கிற அதிகபட்ச நாய்கள் நாட்டு நாய்கள் தான். 2016ல பீட்டா அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டை மூட சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு அதை மூடவும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது ரீசெண்டாக ஒரு புக்ல இந்தியன் டாக் பிரீட்ஸ் அப்படின்றத பத்தி எழுதி இருக்கிறத பத்தி Facebookல பதிவு ஒன்று படிச்சேன். அதுல இருந்துதான் இந்த விஷயத்தையே நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியால எப்படி இந்த தெருநாய்கள்லாம் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த ஒரு இன்சிடென்ட். இது தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும், டெல்லி ஆகட்டும் சரி, ராஜஸ்தான் ஆகட்டும் சரி, அஸ்ஸாம், பெங்களூர், பாம்பே, இப்படி இந்தியாவில் இருக்கிற பல மெட்ரோ சிட்டிஸ்லயும் இப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தெரு நாய்கள், அங்க இருக்கிற லோக்கல் நாட்டு நாய்கள் வெளியே விடப்பட்டு சரியாக பராமரிக்கப்படாம கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரீடாயி இன்னைக்கு இத்தனை நாய்களா மாறி இருக்கு அப்படின்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கதான். சோ ஃபர்ஸ்ட், எப்படி இவ்ளோ ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துச்சு? டாக்ஸோட பாப்புலேஷன் ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 3 காரணங்கள் ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். திறந்து கிடக்கிற அவ்வளவு குப்பை தொட்டி, அதுக்கு மேல கிடக்கிற அன்லிமிட்டடான சாப்பாடு, இது ஒண்ணு போதும் நாய்க்கு. வெளியே அப்படியே பார்ப்போம், எங்கேயாச்சும் ஒரு குப்பை தொட்டி காலி ஆச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவோம். அது குப்பை தொட்டிக்குள்ள விழுகுதா இல்லையான்னு கூட நாம பார்க்க மாட்டோம். கீழே விழுந்த பிறகு அது என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற தெரு நாய்கள் அதை சாப்பிடும். அதை சாப்பிட்டு நாய்கள் ஃபர்ஸ்ட் புஷ்டியாவது, போசாக்காவது. லோ ஸ்டெரிலைசேஷன், நோ வேக்சினேஷன். எல்லா மாசமும் நாய்கள் ரொம்ப சந்தோஷமாக இனப்பெருக்கம், பிரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இங்க இருக்கிற அத்தனை தெருநாய்களும் எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம கிடைச்சது செய்வோம் வா அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தெருநாய்களும் பண்ணதுனாலதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இதுவும் ஒண்ணு. அடுத்ததாக, நோ வேக்சினேஷன். இந்த தெருநாய்களுக்கெல்லாம் முன்னாடி 80sல வேக்சினேஷன் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த எந்த கவர்மெண்ட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி கண்டுக்காம விட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் ரூட் காஸ் அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தாக, ஒரு அன்பிளான்ட் ஃபீடிங் அண்ட் அபேண்டன்மெண்ட். கேட்டீங்கன்னா, ஒரு நாயை வாங்குறது, அதுக்கு பிறகு அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அது பாதுகாக்காம என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர் அதை ரோட்ல விட்டுறாங்க. அது தெருநாய்கள் கூட மிங்கிள் ஆகுது. அதுல இருந்து ஒரு பிரீடு உருவாகி அதுல இருந்து இன்னொரு நாய் கூட்டம் அப்படியே வருது. நீங்க இந்தியாவில் இருக்கிற அந்த அத்தனை தெருக்கள், அத்தனை சிட்டிஸ், இத்தனையும் இமேஜின் பண்ணீங்கன்னா அது எவ்வளவாக பெருகி இருக்கும் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் பத்தி பேசலாம். கவர்மெண்டோட லைவ் ஸ்டாக் 2019 என்ன சொல்லுதுன்னா, இந்தியால 1.5 கோடி தெருநாய்கள் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஆனா இண்டிபெண்டன்டான தனியார் அமைப்புகள் சொல்ற அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ரோமிங் டாக்ஸ், இலவசமாக ஜாலியாக சுத்துற தெருநாய்கள் மட்டும் இந்தியால 6.5 கோடி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பேரு அஃபெக்ட் ஆகுறாங்க? பப்ளிக் ஹெல்த் சொல்லப்படுற இதுல முக்கியமான விஷயம் இந்த நாய்க்கடி. இது மூலமாக வர்ற வியாதி, குறிப்பாக ராபிஸ். இந்தியால 2024 டாக் பைட் கேசஸ் மொத்தம் 37 லட்சம் நடந்திருக்குது. டெய்லி 10,000 பேர் நாயால கடி வாங்குறாங்க. டெய்லி 10,000 பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். டெய்லி 10,000 பேர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா டெய்லி 10,000 பேர் நாயால கடி வாங்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு பெரிய கண்ட்ரிக்கு. ராபிஸ் டெத் உலக அளவுல கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 100ல 36 பேர் 36% ஆஃப் குளோபல் ராபிஸ் டெத்ல இந்தியாவில தான் நடக்குது. ஒரு வருஷத்துக்கு 18ல இருந்து 20,000 பேர் ராபிஸ் நோயால இந்தியால இறந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பாக குழந்தைகள் ஒரு 15 வயசு கீழே. இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும், ஏன் இந்த தெருநாய்கள் குழந்தைகளை அதிகமாக கடிக்குது? நம்ம அவ்வளோ வீடியோஸ் பார்த்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கா வரலாம். கேரளால 3.60 லட்சம் பேர் கடி வாங்கியிருக்காங்க. அஸ்ஸாம்ல 1.5 லட்சம் பேர் கடி வாங்கியிருக்காங்க. டெல்லியில சுமார் 3 லட்சம் பேருக்கு மேல கடி வாங்கியிருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன சொல்லுது? இந்தியாவோட ரூல்ஸ் என்ன? அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023 சட்டப்படி லோக்கல் பாடிஸ் இவங்க என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற தெருநாய்களை பிடிச்சி ஸ்டெரிலைஸ் பண்ணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணும், வேக்சினேட் பண்ணும். இதுதான் ஏபிசி ரூல்ஸ் 2023 சட்டம் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் 2023 என்ன சொல்லிருக்குன்னா, இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங்லாம் எதுவும் பண்ண வேணாம், எப்படியாச்சும் இதுகளை ஸ்டெரிலைஸ் பண்ணி ஆகணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு எஃபர்ட் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக ஆகஸ்ட் மாசம் 2025 டெல்லி என்சிஆர் டெல்லியில பெரிய ஏரியால ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கக்கூடாது, அதை புடிச்சிட்டு போயிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, அந்த ஸ்டெரிலைஸ் பண்ண டாக்ஸை திருப்பி நீங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு இடத்தை ரெடி பண்ணி அந்த இடத்துக்குள்ள மட்டும் விடுங்க, டெல்லியில எங்கேயுமே ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதான் ரீசெண்டான ஆர்டர். அதுக்கு தான் இன்னைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு அக்ராஸ் த இந்தியா. எல்லா நடிகர்களும் நடிகைகளும், அதாவது இந்த ஃபாரின் பிரீட் வச்சிருக்கிற டாக் லவர்ஸ் இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் சொன்ன மீனிங் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மொத்தமாக இதை கொல்றதோ அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே அவங்க இன்னும் போகவே இல்லை. அது உண்டான நோக்கமும் அங்க யாருக்குமே கிடையாது. பேசிக்கா தெருவில் இருக்கக்கூடாது, அதை எடுத்துட்டு போய் ஒரு காப்பகத்துல வைங்க, அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க, வேக்சினேஷன் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் அதை யாரும் இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. சோ இது பிராக்டிகலா பாசிபிளா? வெளிநாட்டுல என்னெல்லாம் பண்ணாங்க அதையும் தெரிஞ்சுப்போம். டர்க்கியில இதே மாதிரியான பிரச்சனை இருந்தப்போ 2024 என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஷெல்டர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இதே ஸ்டெரிலைஸும் பண்ணிருக்காங்க, வேக்சினேஷனும் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அதுக்கு பிறகும் இருக்க அக்ரெசிவான டாக்ஸ், அன்ட்ரீட்டபிள், ட்ரீட்டே பண்ண முடியாத டாக்ஸ் எல்லாத்தையுமே கருணை கொலை பண்ணிருக்காங்க. இது டர்க்கியில நடந்த ஒரு சம்பவம். அடுத்தாக ரொமேனியால 2013 இருந்து 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 தெருநாய்களை அங்க இருந்து பிடிச்சிருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா லார்ஜ் ஸ்கேல்ல யுத்தனேஷியா பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா அந்த நாட்டுல உருவாச்சு. பட் அவங்களுக்கு செகண்டரி ஆப்ஷன் இல்லாதனால காலப்போக்கில் அதை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அது பூட்டான். கம்ப்ளீட்டாக நேஷன் வைட் ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்காங்க, வேக்சினேட் பண்ணிருக்காங்க, ஷெல்டர்ல வச்சு பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100% தெருநாய்கள் அந்த நாட்டுல வேக்சினேட் பண்ணி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான மெத்தட பூட்டான்ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. ராபிஸும் நிறைய கண்ட்ரோல் ஆயிருக்குது. இந்த தெருநாய் கடிகளும் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருக்குது. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற லெசன், கொல்றது அப்படின்றது ஒரு ஆப்ஷன் தான். பட் ஆனா ஒரு விலங்கு லவ்வர்ஸா, டாக் லவ்வர்ஸா, இன்னொரு உயிர் நம்ம கொல்றது அப்படின்றப்போ நம்ம யாருக்குமே அது தோணாது. பட் இருந்தாலும் 70% ஸ்டெரிலைசேஷன் தான் இங்க முக்கியம். இனப்பெருக்கம் செய்யவே விடக்கூடாது. எஸ், அது மட்டும் தான் இங்க ஒரே ஒரு சொல்யூஷன். அண்ட் வேக்சினேஷன் அண்ட் அன்ட்ரீட்டபிள் கம்ப்ளீட்டா அக்ரெசிவா இருக்க டாக்ஸை என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. இப்போ இந்தியாவுக்கு ரியலிஸ்டிக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கா? இருக்கு. முதல்ல டேட்டா தேவை. ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு மனுஷங்க இருக்காங்கன்னு சென்சஸ் பாப்புலேஷன் எடுக்கிறாங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வார்டுலயும் எத்தனை நாய் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்தா ஆகணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி நாய்களை பிடிக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஷெல்டரை ரெடி பண்ணி ஆகணும். அந்த ஷெல்டருக்கு இந்த மாதிரி தெருவில் சுத்திட்டு இருக்கிற வெறி நாய்களுக்கு கண்டிப்பாக தூக்கிட்டு போறதுக்கு உண்டான ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷரை எடுத்தாகணும். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பப்ளிக் பிரைவேட் இந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்னு சேர்ந்து 24/7 ஒரு ஹை வால்யூம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணாதான் இதற்கு மிகப்பெரிய சொல்யூஷன். அடுத்த சொல்யூஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபிக்ஸ். இத நாய் பண்ண முடியாது, நம்ம பண்ணலாம். தேவையில்லாம இருக்கிற அந்த ஓப்பனா இருக்கிற குப்பை தொட்டி இது எல்லாமே முதல்ல அதை ஒரு மூடி போட்டு வைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மூடி போட்டு அதை தடுக்கிறது தான் அதற்குண்டான பேசிக்கான இதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னா, நான் இருக்கிற ஸ்காட்லாண்ட்ல இருந்து. எஸ், இங்க எல்லா குப்பை தொட்டிகளும் மூடி இருக்கும். அதை தாண்டி வெளியே ஒரு குப்பை கூட பார்க்க முடியாது. சோ இது நமக்கு உண்டான பேசிக். இது ஒரு டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இல்லாம அவனுங்கள்ட்ட மட்டும் போயிட்டு நீ அண்ணா வந்து இதை வந்து கடிக்கிறேன்னு
நம்ம சொல்லவும் முடியாதுன்றதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்க இருக்கிற டாக் லவர்ஸ் எல்லாமே ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களே, ஐயோ இப்படி பண்றீங்களே அப்படின்னு அழுகிறது நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. எஸ், அஃப்கோர்ஸ் பாவமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் குழந்தைங்க என்ன பண்றது, அதுவா இதுவா அப்படின்னு கம்பேர் பண்றப்போ குழந்தைங்க மனுஷங்க அப்படின்றதுக்கு பக்கம் தான் எல்லாருடைய பெண்டுலமும் ஷிஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன், இந்தியாவுக்கு செட்டே ஆகாத நாய்களை நம்ம ஊர்ல இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் கொடுமையான விஷயம். இன்ஃபேக்ட் நானும் ஒரு டாக் லவர் தான். நான் வீட்டுல நாய் இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருந்துட்டேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளுடைய கிச்டி ப்ராடக்ட்ஸ், கிச்டி மர்ச்சன்டைஸ் அதெல்லாம் அங்க டிஸ்பிளேல இருக்குது. நீங்க அதை வாங்கலாம். உங்க இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.